ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் ஒரே ஒரு தமிழ் வார்த்தையை வச்சு நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஏற்கனவே ஏற்கனவே அப்படின்னா ஆல்ரெடி அப்படின்னு அர்த்தம். நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களில் நம்ம இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏற்கனவே பார்த்துட்டேன், இந்த மாதிரி நம்ம நிறைய வாக்கியங்கள் நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏற்கனவே அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தையை வச்சு நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முதல் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீ அவரிடம் சொல்லிவிட்டாயா, நீ அவரிடம் சொல்லிவிட்டாயா. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, டிட் யூ டெல் ஹிம், டிட் யூ டெல் ஹிம், நீ அவரிடம் சொல்லிவிட்டாயா. இது நம்ம ஏற்கனவே செஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம். ஆல்ரெடி நீ சொல்லிட்டியா அப்படிங்கிறதான கேள்வி. பாஸ்ட் டென்ஸில் ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம டிட் பயன்படுத்தி தான் நம்ம கேட்கணும். யூ அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம், டெல் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம், ஹிம் அப்படின்னா அவரிடம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீ அவரிடம் சொல்லிவிட்டாயா, இது எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டிட் யூ டெல் ஹிம், டிட் யூ டெல் ஹிம் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஆல்ரெடி செட், ஐ ஆல்ரெடி செட், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ செய்து விட்டாயா, நீ செய்து விட்டாயா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, டிட் யூ டன் இட், டிட் யூ டன் இட், நீ செய்து விட்டாயா. நம்ம முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறதுனால நம்ம டிட் பயன்படுத்தி கேட்குறோம். ஸோ டிட் யூ டன் இட் அப்படின்னா நீ செய்து விட்டாயா அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நான் ஏற்கனவே செய்து விட்டேன், நம்ம அந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நான் ஏற்கனவே செய்து விட்டேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஹாவ் ஆல்ரெடி டன் இட், ஐ ஹாவ் ஆல்ரெடி டன் இட், நான் ஏற்கனவே செய்து விட்டேன். இந்த ஏற்கனவே அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஆல்ரெடி, செய்து விட்டேன், டன் இட், நான் ஏற்கனவே செய்து விட்டேன். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், ஐ ஹாவ் ஆல்ரெடி டன் இட். நெக்ஸ்ட் ஒன், நீ வந்து விட்டாயா, நீ வந்து விட்டாயா. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்டை வர சொல்லியிருப்போம், நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம், நீ அங்கே வந்துட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹாவ் யூ அரைவ்ட், ஹாவ் யூ அரைவ்ட், நீ வந்து விட்டாயா. அரைவ்ட் அப்படின்னா வர்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை. ஸோ நீ வந்து விட்டாயா அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கணும், ஹாவ் யூ அரைவ்டு, ஹாவ் யூ அரைவ்டு, நீ வந்து விட்டாயா. இதுக்கு நம்ம பதில் சொல்லும் பொழுது, நான் ஏற்கனவே வந்து விட்டேன் இப்படி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ ஹாவ் ஆல்ரெடி அரைவ்டு, ஐ ஹாவ் ஆல்ரெடி அரைவ்டு, நான் ஏற்கனவே வந்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ போய்விட்டாயா, நீ போய்விட்டாயா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹாவ் யூ ரீச்ட், ஹாவ் யூ ரீச்ட், நீ போய்விட்டாயா. இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில், ஹாவ் யூ ரீச்ட். நாம் இதுக்கு பதில் சொல்கிறோம், நான் ஏற்கனவே போய்விட்டேன், நான் ஏற்கனவே போய்விட்டேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், ஐ ஹாவ் ஆல்ரெடி கான், ஐ ஹாவ் ஆல்ரெடி கான், நான் ஏற்கனவே போய்விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ எடுத்து விட்டாயா, நீ எடுத்து விட்டாயா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, டிட் யூ டேக் இட், டிட் யூ டேக் இட், டேக் அப்படின்னா எடு அப்படின்னு அர்த்தம். நீ எடுத்து விட்டாயா, இதை நம்ம ஒரு கேள்வியாக நம்ம கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும், டிட் யூ டேக் இட், டிட் யூ டேக் இட் அப்படின்னா நீ எடுத்து விட்டாயா. இதுக்கு நம்ம பதில் சொல்லும் பொழுது, நான் ஏற்கனவே எடுத்து விட்டேன், நான் ஏற்கனவே எடுத்து விட்டேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, I have already taken it, I have already taken it, நான் ஏற்கனவே எடுத்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ கொடுத்து விட்டாயா, நீ கொடுத்து விட்டாயா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, have you given it, have you given it, நீ கொடுத்து விட்டாயா. இதுக்கு நம்ம பதில் சொல்லும் பொழுது, நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன், நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன் இப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், I have already given, I have already given, நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ படித்து விட்டாயா.
இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வருதுன்னா எல்லாமே நீ படிச்சிட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? படித்து விட்டாயா இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹேவ் யூ ஸ்டடீட்? ஹேவ் யூ ஸ்டடீட்? நீ படித்து விட்டாயா? இதுக்கு நம்ம பதில் சொல்லும் பொழுது, நான் ஏற்கனவே படித்து விட்டேன். நான் ஏற்கனவே படித்து விட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஹாவ் ஆல்ரெடி ஸ்டடீட். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஸ்டடீட். நான் ஏற்கனவே படித்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ விளையாடி விட்டாயா? நீ விளையாடி விட்டாயா? இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹாவ் யூ பிளேட்? ஹாவ் யூ பிளேட்? நீ விளையாடி விட்டாயா? இதுக்கு நம்ம பதில் சொல்லும் பொழுது, நான் ஏற்கனவே விளையாடி விட்டேன். நான் ஏற்கனவே விளையாடி விட்டேன் அப்படி நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் ஆல்ரெடி பிளேட். ஐ ஹாவ் ஆல்ரெடி பிளேட். நான் ஏற்கனவே விளையாடி விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ சாப்பிட்டு விட்டாயா? நீ சாப்பிட்டு விட்டாயா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, ஹாவ் யூ ஈட்டன்? ஹாவ் யூ ஈட்டன்? நீ சாப்பிட்டு விட்டாயா? இதுக்கு நம்ம பதில் சொல்லும் பொழுது, நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஹாவ் ஆல்ரெடி ஈட்டன். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஈட்டன். நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ குளித்து விட்டாயா? நீ குளித்து விட்டாயா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, ஹாவ் யூ டேக்கன் அ பாத்? ஹாவ் யூ டேக்கன் அ பாத்? நீ குளித்து விட்டாயா? இதுக்கு நாம் பதில் சொல்லும் பொழுது, நான் ஏற்கனவே குளித்து விட்டேன். நான் ஏற்கனவே குளித்து விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் ஆல்ரெடி டேக்கன் அ பாத். ஐ ஹாவ் ஆல்ரெடி டேக்கன் அ பாத். நான் ஏற்கனவே குளித்து விட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நம்ம எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதையும், அதுக்கு நம்ம ஏற்கனவே அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா அந்த பதிலை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ ஆல்ரெடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை நம்ம இன்றைக்கி இங்கிலீஷில் கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.